பக்தி கிரேட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி 13ஆம் நாள் புதன்கிழமை பௌர்ணமி வருகிறது. ஆடி மாசம் ஆடி அமாவாசை தான் விசேஷம்லாம் கிடையாது. ஆடி பௌர்ணமியும் விசேஷம். ஏன்னா அம்மனுக்கு உகந்த மாதம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அமாவாசையில தீய சக்திகள் விலகும், நோய் நொடிகள் விலகும், எதிர்கள் தொல்லை அழியும், இதெல்லாமே நடக்கும். ஆனால் பௌர்ணமி வழிபாடு சுபகாரிய முயற்சி மேலோங்கும், திருமண தடை அகலும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும், இதெல்லாமே நடக்கும். அதுக்குதான் பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அப்ப அந்த பௌர்ணமியில கிரிவலம் சென்று வருவதால் என்ன பலன் கிடைக்கும், அதனோட பயன் என்ன, அந்த நேரத்தில் என்ன மாதிரி சக்திகள் கிடைக்கும், அதுதான் இப்போ விரிவாக நம்ம சொல்ல போறோம். இது நீங்க மிக மிக கவனமா தெரிஞ்சுக்கணும். எல்லா மக்களும் எல்லா தரப்பு இந்த கிரிவலம் வர எல்லாருக்குமே பொதுவான விஷயம் தான் இப்போ சொல்ல போறோம். தன்னோ தேவி பிரஜோதயாத். ஆடி பௌர்ணமி ரொம்ப 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 விசேஷம். ஏன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம். பௌர்ணமி என்பது நிலவு, சந்திரன், சக்தியுடைய அம்சம் தான் சந்திரன். மொழி நிலவு பிரகாசமா இருக்கும். லைட்டே போடுவானா அன்னைக்கு, எல்லாமே ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் கூட பரவாயில்ல, நீங்க அந்த நில வெளிச்சத்திலே போகலாம், நடக்கலாம். அப்படி ஒரு வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் அந்த உலகுக்கு மட்டுமா கிடைக்கும், நீங்கள் அன்றைய தினம் வணங்கினால் உங்கள் வாழ்க்கையிலுமே வெளிச்சம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அப்போ அந்த கிரிவலம் வரும்பொழுது அகண்ட ஆற்றல், நல்லா கேட்டுங்க, வெட்ட வெளி. வெட்ட வெளின்ற போது இந்த சித்தர்கள், ஞானிகள், மகான்கள்லாம் இருந்திருக்காங்க இல்லையா, இருந்துட்டு போயிருக்காங்க. முனிவர்கள், மகரிஷிகள், தேவர்கள் எல்லாமே இருந்துட்டு போயிருக்காங்க. உலகத்தில் அவதரிச்சு எல்லாம் போயிருக்காங்க. அதுல சித்தர்கள் வகையில பாத்தீங்கன்னா வெட்ட வெளி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எங்க இருக்கார் தெரியுமா? காஞ்சிபுரத்துல இருக்கார். காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலே அவருக்கு தனியா ஒரு சமாதி, ஜீவ சமாதி சொல்லுவாங்க, சன்னதி இருக்கு. வெட்ட வெளி சித்தர் அவர் வாழ்ந்து அங்கே மறைந்திருக்கிறார். அவருடைய ஆற்றல் இன்னும் அங்க வெளிப்பட்டு இருக்கு. அவருடைய ஜீவ சமாதியில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நடக்காத விஷயங்கள் நடக்கும். வெட்டவெளினாலே எங்கும் நிறைந்த பரம்பொருள், எல்லா இடமும். வெட்டவெளினா அதுதான் ஆகாயம். ஆகாயம் எங்குமே இருக்கு. ஆகாயத்தை பார்க்க முடியுமா? ஆகாயத்தை போயிட்டே தான் இருக்கும். அதனோட முடிவேனே தெரியாது, முடிவில்லாதது. அப்படிப்பட்ட அந்த நாளிலே நீங்கள் கிரிவலம் வரும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே கண்டிப்பாக விளங்கும். நீங்க என்ன செய்யணும் அதுதான் இப்ப சொல்ல போறேன். முதலிலே விநாயகரை வணங்கி வழிபட்டு ராஜகோபுரத்தை தரிசனம் செய்து, அதன் பிறகு இந்திரலிங்கம் முதல் ஈசான லிங்கம் வரை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். கிரிவலத்திலே பௌர்ணமியில வருவாங்க. இதுதான் முறை, இது கரெக்டா பண்ணணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஈசான லிங்கத்துல ஒரு கல்பத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்த வண்டியில, சொந்த வண்டி இருந்தாலும் போயிடுவாங்க, இல்ல அரசாங்க பேருந்து, அரசாங்கத்துடைய வண்டிகள் எதா இருந்தாலும் அதில் கிளம்பி போயிடுவாங்க. இது நிறைய பேர் செய்வது. ஒரு சிலர் மட்டும்தான் ஈசானலிங்கம் தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து ராஜகோபுரத்துல வந்து வணங்கி அப்புறமா செல்வார்கள். இதுல எது கரெக்டுனா, முதல் எங்க தொடங்குறோமோ முடிவு அங்கதான் வரணும். அப்பதான் அது ஒரு சுற்று ஆகும். அப்ப இதை பார்க்கறவங்க கண்டிப்பா இனிமேல் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு சென்று மீண்டும் ராஜகோபுரத்தில் வந்து முடிக்க வேண்டும். கல்புரம் எடுத்து போயிட்டு திருப்பி கல்புரம் எடுத்துட்டு அங்கேயே விழுந்து வணங்க வேண்டும். எல்லையில்லா அந்த பெருமானை ஆகாயத்தை நோக்கி பார்த்து வணங்க வேண்டும். எங்கும் நிறைந்த பரம்பொருள் அவர். அப்படி வணங்கினால்
முதல்ல நீங்க கோயில் போய் உள்ள பார்த்துட்டு வந்துடலாம். இன்னொரு சிறப்பு இருக்கு. கிரிவலம் செல்பவர்கள் உள்ளே சென்று தரிசனம் செய்யத்தான் வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஏனென்றால் மலை தான் அங்க, மலையே சிவனா இருக்காரு அங்க. நீங்க தூரம் பாத்தீங்கன்னா அது ஒரு நந்தி வடிவில் இருக்கும். சிவன் அதுல இருப்பார். சிவன் இருப்பாங்க, சக்தி இருப்பாங்க. சிவன் சக்தி 2 பேருமே அங்க இருக்காங்க. ஏன்னா அங்கதான் 2 பேருமே அவங்க ஈருடலா இருந்தவங்க ஓர் உலா ஆனது. ஈருடல் ஓர் உயிர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆனது அங்கதான். அதுக்கு வருஷம் வருஷம் தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் அந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு ரொம்ப விசேஷமா கிரிவல பாதையில வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பாரு. அதனால நீங்க அந்த முடிவு பெற்றதும் ராஜகோபுரத்துக்கு பண்ண வணங்கினாலே போதும். வணங்கிட்டு நீங்க வந்துடலாம். உள்ள சென்று வணங்குபவர்களுக்கு ஃப்ரீயா இருந்தா முன்னாடி போய் வணங்கிட்டு வர்றது நல்லதுதான். முன்னாடியே பார்த்துடணும். உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராஜகோபுரத்தில் வந்து வணங்கி திருப்பி முடிவு பெற்று அப்புறமா போகணும். இதை பண்ணி விட்டீர்களானால், அதுவும் ஆடி பௌர்ணமி இன்னைக்கு பண்ணீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆடி மாசம் பண்ற பரிகாரம்லாம் உடனே பலிக்கும். அம்மனுடைய எல்லையதா சக்தி, சிவபனுடைய சக்தி 2மே விளங்கும். அப்போ 2 சக்தியும் கிடைச்சா என்ன நடக்கும்? நடக்காத விஷயங்கள் நடக்கும், முடியாத விஷயங்கள் முடியும். இது அவ்வளவு பெரிய ஆற்றல் மட்டும் இல்ல, பேராற்றல் கிடைக்கும். அந்த கிரிவலம் செல்லும் பொழுது மௌனமாக செல்ல வேண்டும். மனிதருக்குள்ளே ஓம் நம சிவாய, ஓம் சக்தி சொல்ல வேண்டாம். அல்லது உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலை சொல்லலாம். இன்னும் அண்ணாமலைக்கு அரோகரா சொல்லலாம். எப்படி வேண்டாமல் சொல்லலாம். இறை நாமாக்கள் சொல்லிவிட்டாலே போதுமானது. உங்களுடைய கோரிக்கையை சொல்லக்கூடாது. கோரிக்கை எப்போது சொல்ல வேண்டும் என்றால், முதலில் நீங்கள் ராஜகோபுரத்தில் ஆரம்பிக்கும் போது சொல்லணும், அப்புறம் முடிக்கும் போது சொல்லணும். அவ்வளவுதான். நடுவில் அந்த கோரிக்கையை சொல்லவே கூடாது. அதுக்கப்புறம் மறந்துடணும் நீங்க. அப்பதான் பலிக்கும். இது உண்மையான விஷயம். இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க, நான் நல்லா ஆயிட்டேன், என்னுடைய பிரச்சனை தீர்ந்துன்னு சொல்லுவீங்க. அதனால இந்த ஆடி பௌர்ணமியிலே இந்த விஷயத்தை நீங்கள் செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு சிவசக்தியின் அருள் கிடைத்து, அப்புறம் தான தர்மம் பண்ணணும். கண்டிப்பா தான தர்மம் பண்ணணும். தான தர்மம் பண்ணிட்டு வந்துட்டா அங்க பாத்தீங்கன்னா நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க. நல்லா கேட்டுங்க. ஒரு இடத்துல பண்ற இடத்துல நீங்களும் பண்ணக்கூடாது. வயிற்று எவ்வளவு பேர், கொஞ்சம் பேர் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும். இல்லாதவங்க கஷ்டப்படுவாங்க, இன்னும் பிரசாதம் கிடைக்கலன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுக்குதான் கவனம் தேவை. எங்க சாப்பிடாம இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சாப்பிட்டவங்களுக்கே கொடுத்துட்டு கூடாது. அது இல்லாம பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடாது. அங்க உள்ள ஏழை பாழைகளுக்கு கொடுக்கணும், வறுமையில் வாழ்ந்து வரவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் செய்யணும். அங்க உள்ள சாதுக்களுக்கு தானம் பண்ணணும். இதெல்லாம் செய்து வந்தீர்களானால் அப்பதான் உங்களுக்கு முழுமையா அந்த வழிபாடு நிறைவு பெறும். அதனால் ஆடி பௌர்ணமியை கண்டிப்பாக நீங்கள் விட்டுவிட வேண்டாம். நான் சொன்னவாறு இந்த மாதிரி பரிகாரம் செய்து, இந்த பரிகாரமாக செய்து நேரடியாக வீட்டிற்கு தான் வர வேண்டும், வேற எங்கும் செல்லக்கூடாது, அதன் பிறகுதான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை செய்தீர்களானால் நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.